அனைவருக்கும் பசுமை வணக்கம். நாம் இப்போ இங்கே இருப்பது ஆப்பூர் என்ற ஒரு கிராமம். இங்கே நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இந்த மலையிலே இருக்கிறது. இது 1600 வருடம் பழமையான கோயில். இதுக்கு மலைக்கு மேலே உள்ளது. இது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மேலே நூற்றுக்கணக்கான வானரங்கள் இருக்கின்றது, நிறைய பறவைகள், பிறகு மயில், அணில், காக்கை, குருவி, இந்த மாதிரி இங்கே பட்டாம்பூச்சிகள், அதிகமாக பட்டாம்பூச்சிகள் இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த கோயிலில் சனிக்கிழமை மட்டும்தான் முழு நேரம் நட திறந்துருக்கும். மற்ற நாட்களில் நம்ம சுவாமி ஐயர் மட்டும் அந்த குரங்குகளுக்கு பிஸ்கெட்டு, வாழைப்பழம் அது கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ உணவு பற்றாக்குறை இருக்குது. இங்கே என்ன முக்கியமானன்னா, இவங்க இங்கே உணவு இல்லைன்னு ஊருங்களில் போய் வேட்டைக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு உணவு காடு அமைக்கணும்னு ஒரு திட்டமிட்டிருக்கோம். இந்த படி ஏறி மேலே போனால் கோயில் வரும். 450 படி இருக்குது. இது ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நெட்டுக்காக இல்லை இந்த படி. ஸோ இங்கே ஒரு உணவு காடு அமைக்கணும். வளர்ந்த மரங்கள், மா, பலா, கொய்யா, சீத்தா, வாழை, பப்பாளி என்று வளர்ந்த மரங்களை நடவு செய்ய திட்டமிட்டு இங்கே வந்திருக்கோம். இதுக்கு கீழே ஒரு ஆப்பூர் கிராமம் இருக்கிறது. இங்கே வற்றாத கிணறு ஒன்று இருக்கிறது. இங்கே ஏரியும் இருக்கிறது. இங்கே மலைக்கு மேலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் நம்ம இந்த உணவு காடு அமைத்தோம்னா இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு தற்சார்பாக கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இங்கே நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம். மக்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு மரம், ஒரு மாமரம், ஒரு பப்பாயா, ஒரு கொய்யா என்று வளர்ந்த மரங்கள், கன்றுகள் கிடையாது. நடவு செய்தவுடன் அது கொய்யா 6 மாதத்தில் காய்க்கணும், ஒரு 6 மாதத்தில் மாங்காய் காய்க்கணும், 10 மாதத்தில் பப்பாளி வரணும். அந்த மாதிரி வளர்ந்த மரங்களை இங்கே நடவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். மக்கள் அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பசுமை வணக்கம். நன்றி.